வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புரட்சி தலைவி, இரும்பு பெண்மணி, அயன் லேடி, புரட்சி தாய் ஜெயலலிதா அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா பிப்ரவரி 24 எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்திலையும் வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு வருகிறார்கள். நண்பன் மனோஜ், வடக்கு மாவட்ட செயலாளர், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இன்றைக்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது எல்லா ஊர்லேயும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், சென்னையில் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றைக்கி கருப்பு சட்டை அணிந்து வருவார்கள். இன்றைக்கி புரட்சி தலைவி அம்மா, இரும்பு பெண்மணி. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 2006 சட்டமன்ற எலெக்ஷனில் அதிமுக எம்எல்ஏ கூண்டோடு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அம்மா தனியால் நின்று 74 கேள்விகளுக்கு பதிலளித்து ஆளுங்கட்சியை வாயடைக்க வச்சாங்க. அதே 2014 பாராளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியான்னு கேட்டாங்க. நான் லேடி தான், அயன் லேடி தான் காட்டினாங்க. பல மகளிருக்கு உதவித்தொகை, லேப்டாப்பு இதெல்லாம் சொன்னதுனால தான் இரும்பு பெண்மணின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட சாதனையை சமன் செய்தாங்க. அதாவது எம்ஜிஆர் தான் 10 வருஷம் அதிமுக ஆட்சியை தக்க வச்சார். அதைவே அம்மா சமன் செய்தாங்க. எப்போ? 2016. எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் 2016 நாங்கள் தனிச்சே நிற்கிறோம் அப்படின்ட்டு வாயடிச்சாங்க. அப்போ கருத்து கணிப்பெல்லாம் திமுக ஆதரவு வந்தது. ஆனால் நான் அம்மா ஒன் மேன் அயன் மேல் லேடி, இரும்பு பெண்மணி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீன்ட்டு மறுபடியும் வந்து ஆட்சியில் கட்டில் அமர வைத்தார்கள் 2016. அதனால்தான் இரும்பு பெண்மணி சொல்கிறதுங்க. இன்றைக்கி 78வது பிறந்தநாள் புரட்சி தலைவி அம்மா, இரும்பு பெண்மணி பல பேர் சொல்லாங்க. அதாவது பெண் குழந்தைக்கு தொட்டில் திட்டம், அப்புறம் சைக்கிள், அப்புறம் லேப்டாப், படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே கொண்டு வந்தாங்க. மிக்சி கொண்டு வந்து இன்றைக்கி அவங்க நம்மக்கிட்ட இல்லைங்க. அதனால் தமிழகம் தத்தளிச்சிட்டுருக்குது. என்ன அட்மினிஸ்ட்ரேஷன், குட் அட்மினிஸ்ட்ரேஷன். நாளைக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கணுமா இல்லையாங்கிறது டிவி பார்த்தா தான் தெரியும். என்ன காரணம்னா, அவ்வளோ ஒரு கண் பார்வை, அவ்வளோ ஒரு போல்டு. அதாவது அதிமுக பிரிஞ்சு கிடத்தப்போ ஜெயணி ஜானகி இருந்தது. அப்புறம் மறுபடியும் இந்த அம்மாவால் எங்கே ஸ்டாண்ட் பண்ண போகுது அப்படின்ட்டு எதிர்கட்சிக்காரங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போது கட்டுக்கோப்பாக கட்சியை கொண்டு வந்து ஒரு அயன் மேன் லடிங்கிறது கட்டுக்கோப்பாக இருந்ததுங்க. ஒரு மினிஸ்டர் வந்து நாளைக்கு அந்த பதவியில் இருக்கணுமே இல்லையாங்க டிவி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு ஒரு அயன் லேடி, இரும்பு பெண்மணி. அதாவது நீங்கள் வந்து மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, ஒரு சில ஸ்டேட்டில் வந்து லேடி முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஆனால் அம்மா மாதிரி யாரும் இல்லை. அம்மாவுக்கு நிகர் அம்மா தான். அதிமுக என்றும் இயக்கம் எத்தனை காலம் எத்தனை ஜென்மத்திலும் அழிக்கவே முடியாதுன்னா அது உண்மைதாங்க. ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் அம்மாவின் பிறந்தநாளை போற்றுவோம், எல்லா ஊர்களையும் சிறப்பாக கொண்டாடுவோம். இரும்பு பெண்மணி என்றால் புரட்சி தலைவி, புரட்சி தாய், பாரத தாய் அம்மா அவர்கள் தான். அம்மா அவர்களுக்கு நிகர் யாருமே வர முடியாது. எப்பவுமே அம்மா தான் சிறந்த வழிகாட்டி. அதிமுக காரங்களுக்கு அதிமுக என்னும் இயக்கம் அம்மாவை பார்த்து பல பேர் மனத்தில் நிலைத்து நிற்கிறது.